சிலருடைய வாழ்க்கையிலே செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தன்னுடைய தொழிலை, தன்னுடைய சூழ்நிலையை அடிக்கடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டே இருக்காங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டு எடுக்கலாமா, இந்த ஃபீல்டு எடுக்கலாமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா. பாருங்க, இந்த தொழில் நிறைய பேர் செய்கிறவங்க ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரு தள்ளுவண்டியை வாடகைக்கு எடுத்து அந்த தள்ளுவண்டியில் பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போண்டா சுட்டுருப்பாங்க. அடுத்த நாள் இல்லை, எனக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகலை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் வெங்காயம் விற்கிற அந்த வியாபாரத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, எனக்கு இது செட் ஆகாது, நான் பேசாமல் டிரைவர் வேலைக்காக நான் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா இல்லை, இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை, நான் வேணா கவர்மெண்ட் எக்ஸாம் வேணா ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை எழுதலாமான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நிலைவரம் இல்லாத ஒரு மனுஷன் எந்த இடத்துலையும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஃபீல்டு, உங்களுக்கு தெரிந்தது, நீங்கள் கை வைக்கிறது எதுவானாலும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய ஆண்டவரை பொறுத்தளவில் இந்த வேலை செஞ்சாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தொழில் நீ செஞ்சாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேண்டும். என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, நான் எதை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, போத்திபாருடைய மனைவி, போத்திபாருடைய வீட்டில் இருந்தாரு பாருங்க, அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சிறைச்சாலையில இருந்தாரு பாருங்க, அந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தாரு பாருங்க, அந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதற்கு பிறகு இந்த பூமி எல்லாம் அவர்கள் இருந்த நாட்களில் இருந்த பஞ்ச காலத்தில் அந்த காரியத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிற அந்த வேலையில் இருந்தார். எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்போ நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தேவனே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நம்ம எதுக்காக நம்ம ஸ்பெஷலா ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கேயும் இங்கேயும் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, திரிஞ்சுட்டே அப்படின்னா மாத்திட்டே இருக்கக்கூடாது, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிற வேலையில் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். நான் இதை எப்படி செய்வேன், நான் இதில் ஆசீர்வதிக்கப்படுவேனா, இது எனக்கு நன்மையா அமையுமா, இது எனக்கு எதிர்காலத்துக்கு வெற்றியா அமையுமா, நீங்கள் அந்த மாதிரி நினைச்சு நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறதுலே தவறு அல்ல. ஆனா ஒண்ணு, நீங்க இன்னையோட ஒரு தீர்மானம் எடுங்க, இனி என்னுடைய ஃபீல்டை மாற்ற மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க.